தேவ பிள்ளைகளுக்கு அன்பா சொல்றேன், திருமணம் காரியத்தை பார்க்கும்போது தேவ சித்தத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஆமே, மேரேஜுங்கிறது ஒன் டே ஈவெண்ட் கிடையாது. ஒரு நாள் நல்ல பிரம்மாண்டமா நடத்திட்டு போயிடலாம். அதன் பிறகு பிள்ளைகளுக்கு ஒரு லைஃப். தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் மற்ற காரியத்தெல்லாம் பார்க்கணும். ஹல்லேலூயா. இல்லை, பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? பையன் ரட்சிக்கப்படல, ஆனால் கல்யாணத்துக்கு போகிற சர்ச்சுக்கெல்லாம் வாரேன்னு சொல்லி இருக்கிறான். இது அதை வந்து இப்படி உள்ளே வச்சுட்டாங்க. ஏன்னா மீதி எல்லாமே டாப்பில் இருக்குது, வேலை டாப்பில் இருக்குது, எல்லாமே டாப்பில் இருக்குது. அதனால மீதி எல்லாம் ஓகே, இது ஒன்று தானே. அது பிறகு போக போக திருந்திடுவார். அம்மா பையன் ரட்சிக்கப்படலாமா? உங்கள் அப்பாவும் தான் ரட்சிக்கப்படல. எது முக்கியமோ அதை மேலே வைக்கணும், மீதி எல்லாத்தையும் அதுக்கு கீழே தான் வைக்கணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஞான அதெல்லாம் கடைசி எல்லாம் முடிச்சு பையன் ரட்சிக்கப்பட்டானா சர்ச்சுக்கு, கிறிஸ்மஸுக்கெல்லாம் சர்ச்சுக்கு மொதல் ஆளாக போயிடுவோம். அது போதும் எங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு ஸ்டார் போட்டா போதும். எவ்வளோ வேதனை தெரியுமா? அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அதே போல் இந்த பிள்ளைங்களை வச்சு இந்த சந்தையில் மாடு எல்லாம் கொண்டு வந்து என்ன பேசுவாங்க தெரியுமா? அது வந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு அது இருக்குனாலே அந்த வீட்டில் ஆண்டவர் இருக்கவே மாட்டார். 3 ஆமேன் வருது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பையன் 12th படிச்சா இவ்வளோ டைரி இல்லை டவரி. பையன் BE படிச்சா இவ்வளோ, பையன் MBBS முடிச்சா இவ்வளோ. அவன் மொத்தத்தில் முடிச்சா அவனுக்கு வயசு 50. அவனுக்கு வயசு முடிச்சு. ஆமென். பேசவே செய்யாதீங்க தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே. ஆமென். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை பெற்றோர் சந்தோஷமா செய்வாங்க. பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதை பிள்ளைகளுக்கு தான், அதை கண்டிப்பா செய்வாங்க. இது அவங்க கேட்க மாட்டாங்க, வேற ஆளை வச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம். சிலர் பாருங்க, எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், ஆனா நாங்க எங்க பிள்ளைக்கு இது செஞ்சோம். பயங்கர ஞானம். என்ன எங்க இருந்து தான் பொத்து வருதோ தெரியல. இல்ல, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். அதே போல சொல்ற இந்த பேரம் பேசி வர்றாங்க தெரியுமா, அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அந்த அலையன்ஸ் வேண்டாம். உண்மையில அவங்க நல்லவங்களே கிடையாது. எவ்வளோ என்ன அப்படி, ஐயோ அவங்க பையன் பாருங்க என்ன அழகா இருக்கான். போட்டோல எல்லாரும் தான் அழகா இருப்பாங்க. போட்டோல எல்லாரும் தான், அதுவும் இப்போ உள்ள டெக்னாலஜி எல்லாரும் இன்னும் அழகாக்கிடலாம். இன்னும் நிறைய ஆப் இருக்கு. அது ஆப்பு, அதாவது வயசானவங்கள யங்ஸ்டர்ஸா காட்டலாம், யங்கா இருக்கிறவங்கள வயசானவங்கள. இப்படி எத்தனை பேர் போட்டோ கொடுத்துருக்குறாங்களோ தெரியல. ஆமே, அப்படி பேசுறாங்களா? இது இப்படி நல்ல அலையன்ஸ் விட்டு சிலர் பாருங்க ஃபோர்ஸ் விட்டுறாதீங்க, அவங்க கேட்காத கொடுங்க, விட்டுறாதீங்க, தயவு செய்து விட்டுருங்க, கேட்காத கொடுக்காதீங்க, விட்டுருங்க. ஆமே, நமக்கு ஒத்தாசை அங்க இருந்து வரும். கர்த்தர் நடத்துவார். நம்ம காத்திருக்கலன்னு நம்ம அந்த விஷயத்தில் ஆண்டவரை நம்பலன்னு அர்த்தம். எங்க ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது, எங்க ஜாதியில தான், எங்க இதுல தான். நீங்க இருங்க, பிடிச்சிட்டு இருங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். இதுல ஒரு தீர்மானம் எடுங்க. வலது கரத்தை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். கல்யாணம் முடிஞ்ச கைகள்லாம் உயர்கிறது, கல்யாணம் முடியாத கைகள்லாம் ஒரே. சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடி ஒரு செருப்பை கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லு. ஆபிரகாம் கையை வைத்து. திருமணமாகாத வாலிபர்களே,
நீங்க இந்த காரியத்துல உறுதியான தீர்மானம் எடுங்க. கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதே போல திருமண வயது எட்டி இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக வரன் பார்க்கிறவங்களுக்கு, அதுவும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம்னா, ஆமே எங்களுக்கு பொண்ணு கன்னியாகுமரியில தான் வேணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா அங்கதான் நிறைய ஆவிக்குரிய சபைகள் இருக்கு. ஆமே தீர்மானம், எங்க பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்வோம். அந்த பிள்ளையை பார்த்தாலே தெரியும், அந்த பிள்ளைக்கு நல்ல ஆகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிள்ளை நல்லா வளர்ந்து நல்லா இருக்கிறான்னு அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த சின்ன வயசுல தாய்ப்பால் கொடுக்க துவங்கினதிலிருந்து அது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன, அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கா, நல்ல படிப்பு கொடுத்துருக்குறாங்க. அவ இவ்வளவு கொடுத்தவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பா செய்வோம். அதை கேட்டு வாங்க. கார்ல வந்து இறங்கி கேட்டு வாங்காதீங்க. இது கார்ல வந்து பிச்சை எடுக்கிறது போல. ஆமே. நான் உங்களை சொல்லல, ஆனா உங்களை சொல்றது மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. ஏன்னா தாங்க முடியல சில நியூஸ்லாம் பார்க்கும்போது. ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணு, கர்த்தர் நல்லா வைப்பார், ஒரு குறை இருக்காது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.